நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கருப்புசாமி வந்து உண்மைய வந்து நம்ம ஆதிக்கிட்டயும், பாரதிக்கிட்டயும் வந்து சொல்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து ஆதி வந்து சாமி கிட்டலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ உன்ட்ட சாமி நம்பிக்கை இல்லையா? சாமிகிட்ட போனால் அதெல்லாம் நல்லது தான்ப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது தான் சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்குது பாட்டி. இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கன்னு தெரியல. அதை நினச்சா அதுக்கடுத்து நமக்கு வருத்தமாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றுமே கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லது தான் சொல்லுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமி போன உடனே வந்து சாமி ஆடுறாரு. கருப்பசாமி சாமி ஆடி அதுக்கடுத்து வந்து நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க, எப்பா சாமி நல்ல ஒரு இதை சொல்லுங்கள். ஏன்னா இந்த குழந்தை உருவானதுலேருந்து வீட்டில் வந்து 1008 பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஒன்றும் இல்லை. அது எதுக்கு, அது என்ன, அது குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா நிறைய வந்து கருப்புசாமி வந்து சாமி ஆடி முடித்த பிறகு அதுக்கடுத்து சொல்கிறாங்க, நீ ஒன்றுமே கவலைப்படாத, அந்த குழந்தை வந்து கருப்பனே வந்து உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கான், நீங்கள் வந்து அந்த குழந்தைய கலைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுச்சு. என்னடா நம்ம இந்த குழந்தை எப்படியாவது கலைக்க வச்சு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா கருப்புசாமி வந்து அவங்களுக்கு சாதகமாக சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சாமி, எங்களுக்கு இருந்த பெரிய குழப்பமே வந்து அந்த குழந்தைய பற்றி தான். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, இனிமேல் வந்து அந்த குழந்தைய வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து எல்லாருமே திருநீர் வச்சுட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்தோடனேயுமே வந்து நம்ம தர்மலிங்கத்துக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா நம்ம வந்து குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்த்தா சாமி வந்து வேறு மாதிரி சொல்லிடுச்சே, குழந்தை வந்து கருப்பு சாமி தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி தான் குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க. அத்தா பாரதி இங்கே வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னப்பா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதை நினச்சி மனசு வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறேன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லப்பா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன்ப்பா, ஆனால் நீ வந்து நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வேறு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சத்தியம்ப்பா நீங்கள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா, யாரை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாம் வந்து தமிழை பற்றி தான்ப்பா, தமிழை யார் கடத்திட்டு போனால் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா அவர்கிட்ட கேட்டோம்ல, நீங்கள் இருக்கும்போது தானே கேட்டோம், அவளும் சொன்னால ஏதோ ஒரு ரவுடி தான் வந்து கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரவுடி தாம்மா கடத்தினா, ஆனால் கடத்த சொன்னது யாருன்னு தெரியுமா, அது ஆதிக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஆதிக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா ஆதிக்கு வந்து தெரியும், அது வந்து அவங்க அம்மா அதனால தான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா அது வந்து அவங்க அம்மா அதனால தான் வந்து அவங்ககிட்ட சொல்லலை, சாரதா தான் கடத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு அந்த அம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குடும்பத்தை இப்படி பிரித்து இப்படி தனித்தனியாக ஆக்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு உன்னை வந்து அப்படியெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, சொத்தை வந்து அவங்க பிறக்க போகிற குழந்தை மேலே எழுதி கேட்டாங்களே அப்போ நீ எழுதி கொடுத்துருக்கணும், நீ எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, பாஸ்போர்ட் எரிச்சப்போ அமைதியாக இருந்திருக்கணும், அப்போ சண்டை போட்டுட்ட, தமிழை வந்து கான்வெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னாங்களே அதுக்கு நீ தலையாட்டி இருக்கணும், நீ தலையாட்டாமல் சண்டை போட்ட, வேறு வழி தெரியலை, தமிழை கடத்தினா தான் அவங்க நினச்சதை வந்து சாதிக்க முடியும், அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், ஏன் எங்களை மட்டும் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் காசுமா, பணம் இருக்கிற திமிரில் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காசு இருந்தால் என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது செஞ்சு காட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு வந்து நம்ம பாரதி வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோப்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம அழகர் வந்து ரிட்டன் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக வந்து அந்த பாரதிக்கு பிறக்க போகிற குழந்தை பிரச்சனை தீர்ந்துருச்சு, கருப்புசாமி வந்து நல்ல வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பின்னாடி கூடி வந்து நம்ம அழகர் வந்து கையில் வந்து ஒரு நிறைய பேக்கோடு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பேக்கோடு வந்து அங்கிட்டானே திரும்பி உட்காந்துருக்காங்க. நம்ம ஆண்டாள் டக்குன்னு வந்து கண்ணை குத்திக்கிறாங்க. யாரா அது கண்ணை குத்துனது, கையெடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. கையவே எடுக்கலை. ஓ நீயா, நீ இது வந்து என் ஸ்கூலில் படித்தாலே சரவணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சரவணேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ நீ ஸ்கூலில் படித்த சந்தோஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பயங்க பேரா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அழகர் வந்து கை எடுத்துகிட்டே என்னடி நீ வரல பயங்க பேரெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் என் பெஸ்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது பெஸ்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அங்கிட்டு வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க, பெஸ்டினா ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, என்னடி பயங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து
ஆண்டாள் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. டேய் நீ தான் எனக்கு தெரியும்டா, உன் கையை பற்றி தெரியாதா, உன் கையை தடவி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், சும்மா விளாண்டண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம அழகர் வந்து கையில் பேக்கெல்லாம் கொண்டு வந்தார்ல, அதில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம பாட்டிக்கு, ஆண்டாளுக்கு, அதுக்கடுத்து பவித்ராவுக்கு, லட்சுமி எல்லாத்துக்குமே வந்து சேலை எடுத்து கொடுத்துட்றாங்க. என்ன மாப்பிள்ள எனக்கு ஒன்று வாங்கிட்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ உங்களுக்காமாம்மா, என்ன இந்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து கொடுக்காங்க. என்ன மாப்பிள்ள எல்லாத்துக்கும் சேலை எடுத்து கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கர்ச்சிப் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கர்ச்சிப்பா, அது கர்ச்சிப்பு கிடையாது மாமா, வேஷ்டியை விட அதுதான் விலை உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விலை உயர்ந்ததா, அப்படி என்ன இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பேர் கூட ஏதோ கோவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. கோவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. கோவணம் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் சொல்கிறாரு. என்னது கோவணமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் மாமா அவங்க போடுறதுனால அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.